தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை கட்சி நிர்வாகிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் தொடர் கட்சிப் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கட்சியினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இப்போதே சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன. திமுகவை பொறுத்தவரை ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வீடு வீடாக சென்று திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதேபோல் அதிமுகவும் வீடு வீடாக சென்று திமுக அரசின் தோல்விகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்க தொடங்கியுள்ளனர். தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி நாளை தொடங்கவுள்ளார். இந்த சூழலில் சென்னையை அடுத்த பனையூரில் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் 2 தினங்களுக்கு முன் நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்றும், பிஜேபி மற்றும் திமுகவுடன் கூட்டணிக்கு எதிராக 3வது அணியாக போட்டியிடுவோம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான நிலையில் விஜய் ஆகஸ்ட் மாதம் கட்சியின் 2வது மாநாட்டை நடத்தவும், செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது என்றும் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் கட்சிப் பணிகளை தீவிரப்படுத்துவதுடன் தற்போதுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து 2 கோடியாக உயர்த்தவும் தாவேக முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவுறுத்தல்களை கட்சித் தலைமை நிர்வாகிக்க வழங்கியுள்ளது.